இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு எழுதின அந்த கடிதத்தில் நம்ம பார்த்தோம்னா, அதிமுக குறிப்பாக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அணி உண்மையான அணி கிடையாது, இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு சார். இது எப்படி பாருங்க? 22 ஜூலையில் நடந்த பொதுக்குழு அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய அடிப்படை விதிகள் படி பார்த்தீங்கன்னா 2020 டிசம்பரில் நடந்த விஷயங்கள் தான் அடிப்படை விதிகள் படி நடந்தது. தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படணும், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். அப்போ 2020 டிசம்பரில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனால் 2022 ஜூலையில் இருந்த பொதுக்குழுவில் இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. பொதுக்குழு தேர்ந்தெடுக்குது. அது அடிப்படை விதிகளுக்கு முரணானதுன்றது தான் எல்லோருடைய வாதமாக இருக்குது. அதுதான் என்ன நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. சிவில் சூட் பெண்டிங்காக இருக்குது, ஓபிஎஸ் ஓடது பெண்டிங்காக இருக்குது. அதுக்கு முன்னாடி பொதுக்குழுவில் இவரை தேர்ந்தெடுத்த விஷயங்கள் பல கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் கடைசியில் ஈரோடு கிழக்கில் இவருக்கு டெம்பரரியாக சின்னம் கொடுத்து அது பொது தேர்தலையும் கண்டினியூ பண்ணிட்டார். ஸோ இவரை அந்த பொதுக்குழுவோட தீர்மானங்களை கோர்ட் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டாங்க, தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டு விட்டன. அந்த தற்காலிகத்தில் எந்த பிரச்சனையும் வரல. எலெக்ஷன் கமிஷன் ஏற்றுட்டு சின்னத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இவர் கலப்புற இந்த விஷயம் இருக்குல்ல, இது ஏற்கனவே சிவில் சூட் ஒன்று பெண்டிங்காக இருக்குது. அந்த அடிப்படை விதிகள் படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தான் பதவியில் இருக்கேன்ட்டு அதுக்கே இன்னும் முடிவு வரல. இப்போ பொதுக்குழு இவரை தேர்ந்தெடுத்த விஷயம் கோர்ட் ஏற்கனவே ஒத்துட்ருக்கு. அதை எலெக்ஷன் கமிஷன் ஒத்துட்டு தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் பெரிய சேஞ்சை இவர் செங்கோட்டையனோட லெட்டர் கொண்டு வர மாதிரி எனக்கு தெரியல. ஒன்று அது டெக்னிக்கலாக பார்த்தாலும் அது கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள். இன்னொன்று பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க ஏடிஎம்கே. அதான் எலெக்ஷன் கமிஷன் எந்த வேலை செஞ்சாலுமே பாஜக சொல்கிறத கேட்காம பண்ண மாட்டாங்க. அதனால் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறவரையும் அந்த அந்த ரெட்டை எலெக்ஷனும் எடப்பாடி கிட்ட தான் இருக்கும். அது பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது அவருக்கு அட்வான்டேஜ். அவருக்கு எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப இவரை தொந்தரப்படுத்த மாட்டாங்க. அதுலேருந்து வெளில வராருன்னா தான் அப்போ தான் சப்போஸ் நாளைக்கு எலெக்ஷன் நெருக்கத்தில் அங்கேருந்து வராரு வச்சுக்கோங்க, பாஜக விட்டுட்டு தாவேக்காவோட கூட்டணியில் போகிறாரு வச்சுக்கோங்க, அப்போ ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாமே தவிர பாஜகவோட இருக்கிறவரையும் அந்த ரெட்டை எலெக்ஷன் உறுதி எடப்பாடிக்கு. அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஜெயிப்பாரா இல்லையான்றது தான், திமுக அணி தோற்கடிப்பாரா இல்லைன்றது தான் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா பாஜகவுக்கு எதிர்மறையான ஓட்டுகள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. ஸோ இந்த கூட்டணி வெற்றி பெறுமான்றது தான் சந்தேகமே தவிர ரெட்டைலேஷனிலும் பாஜகவோட இருக்கிறவரையும் ஒன்றும் பண்ண முடியாது. செங்கோட்டையனெல்லாம் பாஜக கண்டுக்காது. ஏன்னா இப்போவே கைவிட்டாங்க செங்கோட்டையனை. அவங்களுக்கு அமைப்பு ரீதியாக எடப்பாடி அமைப்பு ரீதியாக வச்சுருக்காருன்றதுனால அவர் கூட பயணம் பண்ணுறாங்களே தவிர அதனால தான் அவங்களுக்கு தினகரனையும் கைவிட்டாங்க, ஓபிஎஸ்சியும் கைவிட்டாங்க, சசிகலாவையும் கைவிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஜக ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை மீண்டும் அதிமுகவில் ஒருங்கிணைக்கும்னு நினைக்கிறாங்க. அது தவறான ஒரு கருத்து. எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார், யாரையும் சேர்க்கக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கார். அவர் ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன். யார் தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா இவங்க தான் இப்போ எடப்பாடியை எதிர்க்கிறதுக்கான ஒரு திட்டங்களை வகுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அவர் கண்டிப்பாக இவங்களை சேர்க்க போகிறதில்ல. அப்போ அரசியல் ரீதியாக நீங்கள் எடப்பாடியை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.